ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏன் கான்ஸ்டியூஷன் 26 ஜனவரி 1950 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னதை பார்த்தோம். ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன இருக்கும்? அதுதான் ப்ரெஹம்பிள். சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரெஹம்பிள் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ ஒரு புக் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்ல ப்ரிஃபேஸ் இருக்கும்ல, அந்த புக் என்ன பற்றி ஆத்தரோட அப்ஜெக்டிவ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரி தான் ப்ரெஹம்பிளும் கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபி, வேல்யூஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ப்ரெஹம்பிள் ஸ்டார்ட் ஆகிற ஃபேமஸ் வேர்ட்ஸ் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்த வேர்ட்ஸ் என்ன மீனிங்னா, பவர் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரல, பவர் டைரக்ட்லி பீப்புள் கிட்ட இருந்து வருது. பீப்புள் தான் கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணாங்க, அதனால தான் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ப்ரெஹம்பிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 வேர்ட்ஸ் பார்ப்போம். சவரன், இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷன். எந்த ஃபாரின் கண்ட்ரியும் இந்தியாவோட டெசிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் சோஷியலிஸ்ட். கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். எஜுகேஷன், ஹெல்த் கேர், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா சோஷியல் ஜஸ்டிஸ் அச்சீவ் பண்ண பார்க்கும். அண்ட் தேர்ட் வேர்ட் செக்யூலர். இந்தியாவுக்கு அஃபிஷியல் ரிலிஜியன் எதுவும் இல்லை, எல்லா ரிலிஜியன்ஸும் கவர்மெண்ட் ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணும். சிட்டிசன்ஸ்க்கு ரிலிஜியன் சூஸ் பண்ண ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. அண்ட் அடுத்த வேர்ட் டெமோக்ராட்டிக். இந்தியாவில் கவர்மெண்ட்டை பீப்புள் தான் சூஸ் பண்ணுவாங்க. 18 இயர்ஸ் மேலே இருக்கிற சிட்டிசன்ஸ் ஓட் போட்டு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த் வேர்ட் ரிப்பப்ளிக். இந்தியாவோட ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து பிரசிடென்ட், கிங் ஆர் குயின் இல்லை. ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்ணப்படுவார். இப்போ நெக்ஸ்ட் 4 ஏரியல்ஸ் பார்ப்போம். ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னா ஃபேர்னஸ். ஸோ ப்ரெஹம்பிள்ல சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். செகண்ட் லிபர்ட்டி. லிபர்ட்டின்னா ஃப்ரீடம். ஸோ திங்க் பண்ண, பேச, ரிலீஜன் ஃபாலோ பண்ண எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஆனால் லா லிமிட்ஸ்குள்ள தான். அப்புறம் ஈக்குவாலிட்டி. லா முன்னாடி எல்லாரும் ஈக்குவல், ரிச், பூர், மேல், ஃபீமேல், ஃபேமஸ், ஆர்டினரி சிட்டிசன் எல்லாருக்கும் ஒரே லா தான். அண்ட் லாஸ்ட் ஒன் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டினா பிரதர்ஹுட். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், கல்ச்சர்ஸ் இருந்தாலும் எல்லாரும் இந்தியன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். யூனிட்டி அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ப்ரெஹம்பிள் மீனிங் கம்ப்ளீட்டா புரிஞ்சிடுச்சு. ஆனால் ப்ரெஹம்பிள் கான்ஸ்டியூஷனோட பார்ட்டா, அதை அமெண்ட் பண்ண முடியுமா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? அதை நெக்ஸ்ட் வீடியோல இம்பார்ட்டன்ட் கேசஸோட ஈஸியாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் UPSC Kirti Prep for more concepts. Thank you.